குழந்தை பிறந்தோன்னே அது வரைக்கும் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுதுன்னு. குழந்தை பிறந்தோன்னு என்ன செய்வாங்க, அந்த குழந்தையவே ஒரு சாக்கா வச்சுட்டு எனக்கு ஐயோ எனக்கு குழந்தையோடையே நேரமெல்லாம் போயிடுது, எனக்கு ப்ரேயர் பண்ண நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அப்போ அவங்க விக்கிரகமா எதை விற்கிறாங்க? அந்த குழந்தைய. அப்படி ஒவ்வொருத்தரும் படிப்பு, வேலை, ஏதோ ஒன்று, இல்லாட்டி ஹாபின்னா என்னது, டிவி பார்க்குறது, அந்த நேரத்துலலாம் தேவனுக்கு செலவு பண்ணால அதெல்லாம் பார்க்காம எப்போ பார்த்தாலும் டிவி, சீரியல், சினிமா அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தேவனுக்கு எந்த இடமும் கொடுக்காம காலையில் எந்திரிச்சோன்னா தேவனை தேடாமல் ப்ரேயர் பண்ணாமல் எதை செஞ்சாலும் அது பேர் விக்கிரக ஆராதனை தான். அப்போ அந்த காலத்து மாதிரி இப்போ உடனே நம்மளை அழிச்சிட மாட்டார். இன்னைக்கு சிலையை தொட்டு கும்பிட்டா இன்னைக்கு நைட்டே கொண்டுருவாங்கனாலாம் இல்லை. ஏன்னா இது ஏசப்பா இறந்ததுக்கு அப்புறம் கிருபையின் காலம். அதனால நம்ம திருந்துறதுக்கு இடம் கொடுக்குறாரு. சரியா? அதனால தான் செய்கிறவங்கள உடனே அழிக்கிறது இல்லை. ஆனால் அந்த பாவம் சாபம் என்னைக்குனாலும் ஒரு நாள் கேட்பார். 60 வயசுல கேட்கலாம், 40 வயசுல கேட்கலாம். அதனால அந்த மாதிரி பாவங்கள் செய்யவும் கூடாது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். எப்படின்னா காலையில் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும். சரியா?